ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? காலையிலேயே அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு 10 டேஸாக ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சு தரல. நான் ஏதாவது நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன், செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா 3 கிலோ சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எடுத்து வந்து கிரேவி மாதிரி வச்சுருமா அப்படின்னு சொன்னார். சரி சேட்டா, கிரேவி மாதிரி வச்சு ரைஸ் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஒரு 11 மணி ஆனாலும் எங்களுக்கு டீ நினைப்பு வரும். அதனால் 3 பேரும் டீ போட்டு குடித்தோம். குடிச்சிட்டு இந்த பக்கம் கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுங்களாட்டி ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புக்குட்டி வந்து நான் ஊருக்கு போகிறேன், அதனால் அம்மாவும் நானும் வைகை டேம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம் டாடி அப்படின்னு சொல்ல, சரிப்பா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லவும் அவசரமாக ரெடி ஆனோங்க. நாங்கள் ரெடி ஆகிறோன்னு எந்த பிளானுமே இல்லை. ஆனால் திடீர்னு சட்டுன்னு ரெடி ஆகிட்டோம். அதனால் அவசரமாக கிரேவியெல்லாம் செஞ்சுட்டு அந்த அக்கா கிட்ட கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் கொடுத்துட்டேன். மற்றபடி வேறு எதுவும் என்னால் செய்ய முடியல. அப்புறம் கொடுத்துட்டு அப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சேன். அவனும் சாப்பிட்டான், அவரும் சாப்பிட்டுட்டாரு. 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நான் போய் கடகடன் ரெடி ஆகணுமே, ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டே இருந்தேன். அப்புறம் சாப்பிட்லான்னு நினச்சா சாப்பாடே மறந்து போச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ட்டு நான் அப்போது ரெடி ஆகிட்டோம். ரெடியாகி காரில் ஏறி உக்காந்தாச்சு, கிளம்பி வந்தாச்சு. வர வழியில் நாங்கள் வந்து வத்தலக்குண்டில் டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வத்தலக்குண்டை நிறுத்திட்டு நானும் அப்போது டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு நேராக வந்து வைகை டேம் போயாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப பெரிய லெவலில் இல்லைனாலும் பரவாயில்லாமல் இருந்துச்சு. தண்ணி ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் பார்த்துலாம் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நானும் அப்பவும் ஸ்ப்ரைட் வாங்கி ஒன்று சாப்பிட்டோம். அதுவே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் தண்ணி தாங்க எடுக்குதுடா அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கி ஆளு கொஞ்சம் குடிச்சிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி வர வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நானும் அப்பவும் காஃபி சாப்பிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்தாச்சு.